இன்றைய புனிதர் ஜூலை 8 புனித கிளியன் ஆயர் மறைசாட்சி. பிறப்பு 640 ஊட்ஸ்பர்க். இறப்பு ஜூலை 8 689 ஊட்ஸ்பர்க். முத்திப்பேறு பட்டம் 788. இவர் பெயரில் ஊட்ஸ்பர்கில் ஓர் ஆலயம் உள்ளது. பல வருடங்களாக இவ்வாலயம் புனித தலமாக இருந்தது. அங்குள்ள கிரிப்தா என்ற சிற்றாலயத்தில் உள்ள கல்லறையில் இப்புனிதரின் உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. அவர் ஆயராக இருந்தபோது பயன்படுத்திய தலையில் வைக்கும் தொப்பியும் கையில் பிடிக்க நீண்ட பெரிய சிலுவையும் பாதுகாக்கப்பட்டு பார்வைக்கு வைக்கப்பட்டது. மற்றும் சில பொருட்களும் திருவிவிலியம் மைன்ஸ் என்ற மறைமாவட்டத்திற்கு சொந்தமான நூலகத்தில் வைத்து பாதுகாக்கப்படுகின்றது. இவரின் வாழ்க்கை வரலாறு மிக நீண்ட அளவில் இருப்பதால் வரலாறாக வடிவமைக்கப்பட்டது. இவர் 687 ஆண்டில் மிகச்சிறந்த ஆயர் என்ற பெருமையை பெற்றார். ஊட்ஸ்பர்க் மக்களிடையே இவரின் பெயரில் தனிப்பட்ட நம்பிக்கை வளர்ந்தது. 689 ஆண்டு கெய்லானா என்ற நாட்டை சார்ந்த ஒரு அரசன் இனத்தின் பெயரால் ஆயர் கிளியன் கொலை செய்ய திட்டமிட்டான். அவருடன் இணைந்து பணிபுரிந்த குருக்கள் கொலோண்ட் மற்றும் டோஃப்னான் இருவரும் முதலில் கொல்லப்பட்டார்கள். நற்செய்திக்கு சான்று பகரும் விதமாக இருவரும் மறைசாட்சியானார்கள். பிறகு கிளியன் அவர்களின் ஜெப வாழ்வினால் அரச குடும்பத்தினர் தூண்டப்பட்டு ஊட்ஸ்பர்க் வந்து ஆயரிடம் ஞானஸ்தானம் பெற்று மனம் திரும்பினர். பாவ மன்னிப்பு பெற்று இறைவனை நம்பினர். ஆனால் அரசனின் படை சேர்ந்தவர்கள் அரசருக்கு தெரியாமலேயே ஆயரை கொன்றார்கள். இவர்கள் மூவருக்குமே ஊட்ஸ்பர்க் பேராலயத்தில் கல்லறை உள்ளது. உலக போரில் இப்பேராலயமானது அழிவுக்குள்ளாக்கப்பட்டதால் 1910 ஆண்டு மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு நொய்ன்முன்ஸ்டர் பேராலயம் என்று அழைக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் திருப்பலியில் பங்கெடுக்கப்படுகின்றது. ஜெபம். புதுமைகள் செய்பவரை இறைவா, மறைசாட்சிகளாக மரித்த ஆயர்களையும் குருக்களையும் உம்பதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்களின் வழியாக இறையாட்சியை இம்மண்ணில் பரப்பினர். இன்றும் திருச்சபைக்கு எதிராக பல அநீதிகள் நடக்கின்றது. நீரே இவைகளை கண்ணோக்கி நல்லதோர் தீர்ப்பை வழங்கி திருச்சபையை வழிநடத்தியருளும். ஆமென்.